ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போதை கலாச்சாரத்துக்குள்ள சிக்கி தவிக்கிற இந்த இளைஞர்களா இருக்கட்டும், அதில பாகுபாடே இல்லங்க. எல்லாருமே இந்த போதை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உள்ள போயிட்டே இருக்காங்க. என்னன்னா, பெண்ணா பிறந்ததே பாவமா அப்படிங்கிற மாரி தான். பெண்ண வந்து இனிமேலுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சங்கிலி கூண்டு ரெடி பண்ணி அதுக்குள்ள பெண்ண நிக்க வச்சு, அப்படியே அவங்கள வந்து ட்ராலி மாரி இழுத்துட்டு போ வேண்டியதான். அப்படியாப்பட்ட காலச்சூழல்லாம் என்னன்னு தெரியல. ராமேஸ்வரத்தில நடந்த ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தாங்க. ஒரு கணவனும் மனைவியும் கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில 4 மது பிரியர்கள் மது அருந்திக்கு இருக்கிற அந்த பாதை வழியா அந்த கணவனும் மனைவியும் வரும்பொழுது, கணவரோட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவ தொல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அவங்களுக்கு சிகிச்சை குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர்ல 2 பேர போலீஸ் புடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் 2 பேர தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்பொழுது எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு? இத எப்படிங்க சரி பண்றது? நான் பேசுற சில காணொளிகள் உங்களுக்கு பரவால்ல அப்படின்னு மகிழ்ச்சிய உண்டு பண்ற அந்த மனநிலைமையும் உருவாக்கும். வருத்தத்தையும் குடுக்கும். அதேபோல சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் உங்ககிட்ட நான் உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்ம நாடு எத நோக்கி போகுது? நம்ம என்ன செஞ்சா இத சரி பண்ணலாம்? இத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. தீர்வ நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ல சொல்ல தான் அந்த கமெண்ட்ட படிச்சு பார்க்குற மத்தவங்களுக்கும் சிந்தனை அப்படின்ற ஒரு விஷயம் தூண்டப்படும். தூண்டி அவங்களுக்குள்ளேயும் நல்ல விஷயங்கள் நம்ம காணொளி மூலியமா கிடைக்கட்டும் அப்படின்ற அந்த நோக்கம் தாங்க. மனவேதனையோட தாங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த ஒரு விஷயத்தோட உங்கள நான் சந்திக்கிறேங்க. நன்றி.